அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். இந்த நாட்களுக்கு பிற்பாடு இந்த ஒளி விழா என்ற ஒரு வரையறைக்கு நாம் உங்களை அழைத்திருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலும் நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் மகிழ்ச்சியாக பங்கு பெற்றி செல்லுமாறு அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க நத்தார் சிறப்பு செபத்தை சகோதரர் குலேந்தர் நவரத்னம் அவர்கள் செய்வார்கள். அனைவரும் எழுந்து நின்று இந்த ஜெபத்திலே பங்கு பெற்றோம். முன்னக மன்னக அன்பு தெய்வமாகிய ஆண்டவரே, உம்முடைய மைந்தன் இயேசுவை இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறப்பதற்கு நீர் நியமித்த நாளில் அவர் இந்த மண்ணுலகில் பிறந்து அனைத்து மக்களுக்கும் சமாதானமும் விடுதலையும் கொடுத்த இந்த நாளை இன்றைய நாளில் எங்கள் ஜெபக்குழு மக்களால் சிறப்பாக கொண்டாடப்படுவதற்கு நீர் சித்தம் கொண்ட தயவுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் சென்று நற்செய்தியை அனைத்து மக்களுக்கும் அறிவியுங்கள் என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களுக்கு தந்த தாளந்தின் பொருட்டு எங்கள் இயல்புக்கேற்றவாறு ஆண்டவரே உம்முடைய நற்செய்தியை நாங்கள் உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்றைய நாளில் உம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சியை நாங்கள் அகமகிழ்ந்து கொண்டாடுவதற்கு இந்த இடத்தில் ஒன்று கூடி இருக்கின்றோம். ஆண்டவரே, தேவரீர் தாமே எங்கள் உள்ளத்தையும் எங்கள் இல்லத்தையும் உம்முடைய ஆசீர்வாத வரங்களால் நிரப்பியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, நீர் அன்று பிறந்த போது உம்முடைய நற்செய்தியை வானதூதர்கள் இடையர்களுக்கு நேரடியாக கூறினார்கள். ஆனால் இன்றைய நாட்களில் ஆண்டவரே, அந்த வானதூதர்கள் எங்கள் மத்தியில் நேரடியாக வராவிட்டாலும் ஆண்டவரே, எங்கள் முன்னோர்கள் வழி வந்து செவி வழியாக நாங்கள் கேட்ட அந்த நற்செய்தி நாங்கள் உளமாற நாங்கள் நேசிக்கிறோம், அதை நம்புகிறோம். ஆண்டவரே, கண்டு விசுவசிப்பவர்களும் பார்க்க காணாமல் விசுவசிப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று நீ சொன்ன பிரகாரம் ஆண்டவரே, முழு மனதோடு முழு சித்தத்தோடு முழு ஆற்றலோடு ஆண்டவரே நீர் மனிதனாக பிறந்தீர். குழந்தை வடிவத்தில் இந்த மண்ணுலகில் தவழ்ந்தீர். ஆண்டவரே, நீர் வளர்ந்து உம்முடைய நற்செய்தியை எங்களுக்கு தந்தீர் என்று உறுதியாக நாங்கள் நம்பி விசுவசிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த மண்டபத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய தூய ஆவியினால் திருப்பொழிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நற்செய்தியை, இந்த நத்தார் இந்த பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே கண்டு கழிக்கின்றார்களோ ஆண்டவரே, அவர்கள் அனைவரையும் அவருடைய குடும்பங்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளில் ஆண்டவரே, இந்த பிறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரையும் யார் இதை வழிநடத்த நீ சித்தம் கொண்டிருக்கிறீரோ அவரையும், யார் யாரெல்லாம் பாட சித்தம் கொண்ட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்களோ அவர்களையும், இசை மீட்பவர்களையும், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசிகளாக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ நிறைவாக ஆசீர்வதித்து இந்த கொண்டாட்டம் தொடங்கி முடியும் வரை உம்முடைய தூய ஆவியானுடைய வல்லமை அனைவர் மீதும் நிழலிட்டு அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தும்படி எல்லாம் வல்ல இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி அன்போடு கேட்டு நிற்கிறோம். நல்ல பிதாவே, ஒருமுறை கரங்களை தட்டி இந்த நிகழ்வை மகிழ்ச்சியாக உற்சாகமாக ஆரம்பிக்கலாம். இறைவனுடைய பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. அடுத்ததாக வரவேற்புரை வழங்க சகோதரி அனன்சியா கொலின்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு காலம் மகிழ்ச்சியின், அன்பின், சமாதானத்தின் காலமாகும். இன்று கனடா வாழ் அருங்கொடை புதுவாழ்வு குழுவினர்களாகிய நாம் குடும்பமாக இணைந்து மகிழ்ச்சியின் செய்தியை பகிர்ந்து கொள்ள ஒன்று கூடியுள்ளோம். அனைவரையும் மகிழ்ச்சியோடு நிகழ்விற்கு வரவேற்று கொள்ளுகிறோம். வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். நாம் யாரை நெருக்கமாக நேசிக்கிறோமோ அவர்களுடன் அருகிலும் அடிக்கடி அமர்ந்து கொள்ள விரும்புகிறோம். பாலகன் இயேசுவும் தாம் தேர்ந்து கொண்ட மக்களுடன் அருகிலும் அடிக்கடி அமர்ந்து கொள்ள விரும்பி எம்மை போல் ஒருவராக இம்மண்ணில் பிறந்தார். இயேசு மனுஷிகத்தை எம்முடன் பகிர்ந்து கொண்டார். பசி, பட்டினி, நோய், சாவு, துன்பம், துயரம் அறியாதவர் அல்ல. வாழ்க்கையை இழந்து விட்டவர்களையும் தனிமையில் துன்பம் அனுபவிப்பவர்களையும் அறியாதவர் அல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக எம் குடும்பத்தில் ஒருவராகவும் ஒவ்வொரு நாளும் எம்மோடு பயணிக்கிறார்.
என்பதுதான் உண்மை. இயேசு பெத்லகேமில் பிறந்தார், வரலாற்று உண்மை. ஆனால் இன்று ஒவ்வொரு நாளும் எம்மிடையே பிறந்து கொண்டிருக்கிறார் என்பது எமது அனுபவம். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து நாம் அனைவரும் கிறிஸ்து பிறப்பு காலமும் மற்றும் புதிய ஆண்டும் 2025 நாம் ஆசிக்கிற அனைத்தும் நிறைவாக பெற்றுக்கொள்ளுவோம். அடுத்து வர இருக்கும் நிகழ்வுகளிலும் மகிழ்ச்சியோடு பங்கு பெற்றி இறை ஆசிரை பெற்றுக்கொள்ளுவோம். நன்றி. அடுத்ததாக நத்தார் ஒளியேற்றி இந்த விழாவை மங்களகரமாக ஆரம்பிக்க சகோதரர் நவரத்னம் அவர்களை முதல் அழைக்கிறோம். அதன் பின்பாடு சகோதரர் சேவியர், அதன் பிற்பாடு சகோதரர் விக்னேஸ்வரன், அதன் பிற்பாடு சகோதரர் ஆண்டன், அதன் பிற்பாடு சகோதரன் பரன் அவர்கள் வந்து இந்த ஒளியை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மங்களகரமாக ஏற்றப்பட்ட இந்த ஒளியின் பிற்பாடு நாம் இறைவனை வாழ்த்தி பாடி நத்தார் பாடல்களை பாடகர் குழாமோடு இணைந்து சிறப்பிக்க இருக்கிறோம். அனைவரும் ஒவ்வொரு பாடலுக்கு பிற்பாடு உற்சாகமாக கரங்களை தட்டி எங்களை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். தேங்க்யூ. நம்ம எல்லாரும் இப்பொழுது நத்தார் பாடல்களை பாடி மகிழப் போகின்றோம். நத்தார் பாடல்கள் பாடுவது கிறிஸ்தவத்தில் ஒரு பாரம்பரியமாகும். கிறிஸ்துவின் பிறப்பை பாடல்களாக பாடி மகிழ்வது அது ஒரு பெரிய நீண்டகால பாரம்பரியம். நம்முடைய நாடுகளில் கரோல் சாங்ஸ், அதாவது வீடு வீடாக சென்று கூட நத்தார் பாடல்களை பாடி மக்களை மகிழ்விப்பது ஒரு பாரம்பரியமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாம் எல்லோரும் இப்பொழுது கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூர்ந்து பாடல்கள் வழியாக பாடப்போகின்றோம். இங்கு பாடுகிற பாடல்கள் எல்லாமே புதிய பாடல்கள். ஆகவே நீங்கள் கூட எங்களோடு இணைந்து பாட விரும்பினால் நீங்களும் சேர்ந்து பாடலாம். ஏற்கனவே அறிவித்தது போல ஒவ்வொரு பாடல்கள் முடியிலும் உங்களுடைய உற்சாகத்தை எங்களுக்கு கொடுத்தால் அது எங்களுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும். இந்த பாடல்களை பாடும் பொழுது இந்த பாடல் வருகிற அடிகளை தியானியுங்கள். ஏனென்றால் அந்த வசனங்கள் தான் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சில நேரத்தில் உங்களுக்கு பாடல் தெரியாமல் இருக்கிறதுனால் பாட முடியாமல் இருக்கும். இருப்பினும் அந்த வசனங்களை நீங்கள் தியானியுங்கள். அந்த வசனங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது. முதலாவது பாடல், இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம் என்ற பாடலை பாடப்போகிறோம். நம் ஆண்டவர் இயேசு அவர் ஒரு அரசர், அவர் ஒரு தலைவர், இந்த உலகத்தை உண்டாக்கிய கடவுள். ஆகவே அவரை தான் நாங்கள் மன்னன் இயேசு பிறந்தார் என்று பாடுகிறோம். எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலிலே பங்கு பெறலாம். இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கு நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இறைவாக்கினர்கள் சொன்னபடி பிறந்த நம் இயேசுவை போற்றிடுவோம். இறைவாக்கினர்கள் சொன்னபடி பிறந்த நம் இயேசுவை போற்றிடுவோம். போற்றிடுவோம், நாம் போற்றிடுவோம். லல்லல்லா லல்லல்லா லல்லல்லல்லல்லல்லாம் லல்லல்லா லல்லல்லா லல்லல்லல்லல்லா. இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கே நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கே நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகளடையும் தொழுவத்திலே மாடுகளடையும்
தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கே நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கே நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். புவியில் நல்மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் நிம்மதி கண்டிடவே, புவியில் நல்மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் நிம்மதி கண்டிடவே, அமைதியின் வேந்தன் அவனியிலே அமைதியின் வேந்தன் அவனியிலே அழகிய குழந்தையாய் உதித்தாரே. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கே நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கே நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். மீண்டும் ஒரு முறை. இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இந்த நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இறைவாக்கினர்கள் சொன்னபடி பிறந்த நம் இயேசுவை போற்றிடுவோம். இறைவாக்கினர்கள் சொன்னபடி பிறந்த நம் இயேசுவை போற்றிடுவோம். போற்றிடுவோம், நாம் போற்றிடுவோம், போற்றிடுவோம், நாம் போற்றிடுவோம். லல்லல்லா லல்லல்லா லல்லல்லல்லல்லல்லா லல்லல்லா லல்லல்லா லல்லல்லல்லல்லா. இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கே நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார், இங்கே நாமும் கூடி பாட்டு பாடி மகிழ்வோம். தேங்க்யூ. ஸோ இரண்டாவது பாடல் நாம் வந்து இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே என்ற பாடலை பாடப்போகிறோம். கிறிஸ்துவின் பிறப்புக்காக ஒரு பிறந்த நாள் பாட்டாக இது பாடப்படுகிறது. நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை போற்றலாம். இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே அன்பின் குழந்தை இயேசுவே, உந்தன் மழலை மொழி கேட்கவே எந்தன் மனமும் தினமேங்குதே. இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். Happy Christmas, happy happy Christmas, Merry Christmas, Merry Merry Christmas, Happy Christmas, happy happy Christmas, Merry Christmas, Merry Merry Christmas. இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. அன்பின் குழந்தை இயேசுவே, அன்பின் குழந்தை இயேசுவே,
உந்தன் மழலை மொழி கேட்கவே எந்தன் மனமும் தினமேங்குதே. உந்தன் மழலை மொழி கேட்கவே எந்தன் தினமும் தினமேங்குதே. என்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், என்று மலர்ந்த நாள் மண்ணிலே. என்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், என்று மலர்ந்த நாள் மண்ணிலே. Happy Christmas, happy happy Christmas, Merry Christmas, Merry Merry Christmas. Happy Christmas, happy happy Christmas, Merry Christmas, Merry Merry Christmas. என்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், என்று மலர்ந்த நாள் மண்ணிலே. என்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், என்று மலர்ந்த நாள் மண்ணிலே. ஒரு விண்தெய்வம் நம்மோடு மண்மீதிலே மழலையாய் மலர்ந்ததே. அந்த விண்வார்த்தை நம் வாழ்வில் இந்நாளிலே விடியலாய் புலர்ந்ததே. ஒரு விண்தெய்வம் நம்மோடு மண்மீதிலே மழலையாய் மலர்ந்ததே. அந்த விண்வார்த்தை நம் வாழ்வில் இந்நாளிலே விடியலாய் புலர்ந்ததே. இனி வேற்றுமை மறையட்டும், எங்கும் வேதனை தீரட்டும். இனி வேற்றுமை மறையட்டும், எங்கும் வேதனை தீரட்டும். Happy Christmas, happy happy Christmas, Merry Christmas, Merry Merry Christmas. Happy Christmas, happy happy Christmas, Merry Christmas, Merry Merry Christmas. என்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், என்று மலர்ந்த நாள் மண்ணிலே. என்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், என்று மலர்ந்த நாள் மண்ணிலே. ஒரு விண்தெய்வம் இந்நாளில் நம்மில்லத்தில் புதையலாய் தவழ்ந்ததே. அந்த விடிவெள்ளி நம் வாழ்வில் ஒளியேற்றவே புதுமையாய் ஒளிர்ந்ததே. ஒரு விண்தெய்வம் இந்நாளில் நம்மில்லத்தில் புதையலாய் தவழ்ந்ததே. அந்த விடிவெள்ளி நம் வாழ்வில் ஒளியேற்றவே புதுமையாய் ஒளிர்ந்ததே. இனி ஒற்றுமை பெருகட்டும், போர்க்கலகங்கள் ஓயட்டும். இனி ஒற்றுமை பெருகட்டும், போர்க்கலகங்கள் ஓயட்டும். லோருமாக Happy Christmas, happy happy Christmas, Merry Christmas, Merry Merry Christmas. Happy Christmas, happy happy Christmas, Merry Christmas, Merry Merry Christmas. மூன்றாவது பாடலாக பெத்தலையில் வந்துதித்த எங்கள் இயேசு ராஜாவை என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். பெத்தலையில் வந்துதித்த எங்கள் இயேசு ராஜாவை, கொட்டிலினில் முன்னெட்டியில் தவழும் எங்கள் தேவனை, பாக்கள் பாடி வாழ்த்துவோம்
நடனமாடி போற்றுவோம், பாக்கள் பாடி வாழ்த்துவோம், நடனமாடி போற்றுவோம். பெத்தலையில் வந்துதித்த எங்கள் இயேசு ராஜாவை, கொட்டிலினில் முன்னெட்டியில் தவழும் எங்கள் தேவனை. பெத்தலையில் வந்துதித்த எங்கள் இயேசு ராஜாவை, கொட்டிலினில் முன்னெட்டியில் தவழும் எங்கள் தேவனை. பாக்கள் பாடி வாழ்த்துவோம், நடனமாடி போற்றுவோம், பாக்கள் பாடி வாழ்த்துவோம், நடனமாடி போற்றுவோம். வாருங்களே அவரை பாடுங்களே, வாருங்களே அவரை பாடுங்களே. பித்தளையில் வந்துதித்த எங்கள் இயேசு ராஜாவை, கொட்டிலினில் முன்னட்டியில் தவழும் எங்கள் தேவனை. பெத்தலையில் வந்துதித்த எங்கள் இயேசு ராஜாவை, கொட்டிலினில் முன்னட்டியில் தவழும் எங்கள் தேவனை. பாக்கள் பாடி வாழ்த்துவோம், நடனமாடி போற்றுவோம், பாக்கள் பாடி வாழ்த்துவோம், நடனமாடி போற்றுவோம். வாருங்களே அவரை பாடுங்களே, வாருங்களே அவரை பாடுங்களே. பெத்தலையில் வந்துதித்த எங்கள் இயேசு ராஜாவை, கொட்டிலினில் முன்னட்டியில் தவழும் எங்கள் தேவனை. பெத்தலையில் வந்துதித்த எங்கள் இயேசு ராஜாவை, கொட்டிலில் முன்னிடையில் தவழும் எங்கள் தேவனை. வானதூதர் அறிவித்தார் மாபெரும் நற்செய்தியை, வானதூதர் அறிவித்தார் மாபெரும் நற்செய்தியை. இடையர்கள் வந்தனரே அவரை பணிந்து கொண்டனரே, இடையர்கள் வந்தனரே அவரை பணிந்து கொண்டனரே. வாருங்களே அவரை பாடுங்களே, வாருங்களே அவரை பாடுங்களே. குருமாக பெத்தலையில் வந்துதித்த எங்கள் இயேசு ராஜாவை, கொட்டிலினில் முன்னணியில் தவழும் எங்கள் தேவனை. பெத்தலையில் வந்துதித்த எங்கள் இயேசு ராஜாவை, கொட்டிலினில் முன்னணியில் தவழும் எங்கள் தேவனை. பாக்கள் பாடி வாழ்த்துவோம், நடனமாடி போற்றுவோம், பாக்கள் பாடி வாழ்த்துவோம், நடனமாடி போற்றுவோம். வாருங்களே அவரை பாடுங்களே, வாருங்களே அவரை பாடுங்களே. பித்தளையில் வந்துதித்த எங்கள் இயேசு ராஜாவை, கொட்டிலினில் முன்னணியில் தவழும் எங்கள் தேவனை. பித்தளையில் வந்துதித்த எங்கள் இயேசு ராஜாவை, கொட்டிலில் முன்னிடையில் தவழும் எங்கள் தேவனை. விண்ணில் தோன்றும் நட்சத்திரம் மூன்று ஞானியர் கண்டனரே, விண்ணில் தோன்றும் நட்சத்திரம் மூன்று ஞானியர் கண்டனரே. நீண்ட தூரம் வந்தனரே புதிய வாழ்வை கண்டனரே, நீண்ட தூரம் வந்தனரே புதிய வாழ்வை கண்டனரே. வாருங்களே அவரை பாடுங்களே, வாருங்களே அவரை பாடுங்களே. பித்தளையில் வந்துதித்த எங்கள் இயேசு ராஜாவை, கொட்டிலினில் முன்னட்டியில் தவழும் எங்கள் தேவனை. பெத்தலையில் வந்துதித்த எங்கள் இயேசு ராஜாவை, கொட்டிலில் முன்னிடையில் தவழும் எங்கள் தேவனை. பாக்கள் பாடி வாழ்த்துவோம், நடனமாடி போற்றுவோம், பாக்கள் பாடி வாழ்த்துவோம், நடனமாடி போற்றுவோம். வாருங்களே அவரை பாடுங்களே, வாருங்களே அவரை பாடுங்களே, பாடுங்களே அவரை பாடுங்களே. வாருங்களே அவரை பாடுங்களே. அடுத்த பாடலாக நான்காவது பாடல், மானிடையின் தொழுவமதில் மாமரியின் மடியினிலே தேவலோக பூமலரும் காட்சி கண்டோமே என்று பாடல் சொல்லுகிறது. ஸோ மாமரியின் மடியினிலே கிறிஸ்து இயேசு பாலனாக ஒரு பூ மலராக
தவழ்ந்தார் என்பதுதான் இந்த பாடல் சொல்லுகிறது. ஆகவே இந்த பாடலை பாடி ஆண்டவரில் நாம் மகளெல்லாம் கிறிஸ்துவின் பிறப்பை நாம் மானிடையின் தொழுவம் அதில் மாமரியன் மடியினிலே தேவலோக பூமலரும் காட்சி கண்டோமே. மானிடையின் தொழுவம் அதில் மாமரியன் மடியினிலே தேவலோக பூமலரும் காட்சி கண்டோமே. ஆட்டிடையர் கேட்டிடவே ஆண்டவர் தம் வானவர்கள் கூட்டமாக பாட்டிசைக்கும் காட்சி கண்டோமே. ஆட்டிடையர் கேட்டிடவே ஆண்டவர் தம் வானவர்கள் கூட்டமாக பாட்டிசைக்கும் காட்சி கண்டோமே. விண்ணோர்கள் மனம் குளிர விளக்கு வைப்போமே, மன்னோர்கள் மனமகிழ அன்பு சொன்னோமே. விண்ணோர்கள் மனம் குளிர விளக்கு வைப்போமே, மன்னோர்கள் மனமகிழ அன்பு சொன்னோமே. காலமினி நமக்கு என்று கழிப்படைந்தோமே, நம்ம கவலை எல்லாம் தீரும் என்று செய்தி சொன்னோமே. காலமினி நமக்கு என்று கழிப்படைந்தோமே, நம்ம கவலை எல்லாம் தீரும் என்று செய்தி சொன்னோமே. பனிக்குளிர் போல் சிறைப்படுத்த பாலனை கண்டு இனிக்கும் தமிழ் கவிதையிலே இன்னிசை எழுப்பேன். நடப்பவையாவும் இனி நல்லவையாகும், நலமிகு வாழ்வுதான் நமக்கென ஆகும். எடுத்திடும் காரியங்கள் யாவிலும் வெற்றி, கிடைத்திடும் நாள் மலரும் காட்சியுமாகும். நாள் மலரும் நமக்கு என்று பாட்டிசைப்போமே, நாளை வரும் காலமெல்லாம் நலம் பெறுவோமே. நாள் மலரும் நமக்கு என்று பாட்டிசைப்போமே, நாளை வரும் காலமெல்லாம் நலம் பெறுவோமே. தாய்மடி போல் எம்மனதை ஆக்கி வைப்போமே, நீ வருவாய் என அறிந்து காத்திருப்போமே. விடியும் பொழுதினிலே தோன்றிடும் மொழி போல் வீடுகள் தோறும் இனி நீ வருவாயே. விடியும் கோலம் இது என விரும்போர்க்கு மதியின் வலிமையினை நீ தருவாயே. நாள் மலரும் நமக்கு என்று பாட்டிசைப்போமே, நாளை வரும் காலமெல்லாம் நலம் பெறுவோமே. நாள் மலரும் நமக்கு என்று பாட்டிசைப்போமே, நாளை வரும் காலமெல்லாம் நலம் பெறுவோமே. நாள் மலரும் நமக்கு என்று பாட்டிசைப்போமே, நாளை வரும் காலமெல்லாம் நலம் பெறுவோமே. கிறிஸ்துவின் பிறப்பு நம்ம எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான பிறப்பு. கிறிஸ்துவின் பிறப்பு நாளை உலகம் முழுவதும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். அந்த அடிப்படையில் நாமும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பிறந்த பாலன் இயேசு உங்களை உங்கள் குடும்பத்தை தொடர்ந்தும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடல் கூட அதை தான் சொல்லுகிறது. எங்க ஊரு ஓரத்தில் எங்க ஓலை குடிசையில் எங்க சாமி இயேசு பிறந்தாரு என்ற பாடல். அதை நாம் எல்லாரும் இப்பொழுது பாட போகின்றோம். எங்க ஊரு ஓரத்தில எங்க ஓல குடிசையில எங்க சாமி இயேசு என்ன பிறந்து வந்தாரு. எங்க ஊரு ஓரத்தில எங்க ஓல குடிசையில எங்க சாமி இயேசு என்ன பிறந்து வந்தாரு. எங்க ஊரு ஓரத்தில எங்க ஓல குடிசையில எங்க சாமி இயேசு என்ன பிறந்து வந்தாரு. எங்க ஊரு ஓரத்தில எங்க ஓல குடிசையில எங்க சாமி இயேசு என்ன பிறந்து வந்தாரு. தந்தானே 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 தந்தானே
எங்க ஊரு ஓரத்தில எங்க ஓல குடிசையில எங்க சாமி இயேசு என்ன பிறந்து வந்தாரு. ஒருமாக எங்க ஊரு ஓரத்தில எங்க ஓல குடிசையில எங்க சாமி இயேசு என்ன பிறந்து வந்தாரு. வாங்க வாங்க சனங்கள் எல்லாம் ஓடி வாங்க, உங்களையும் கூட்டி வந்து காட்ட சொன்னாரு. வாங்க வாங்க சனங்கள் எல்லாம் ஓடி வாங்க, உங்களையும் கூட்டி வந்து காட்ட சொன்னாரு. எங்க வீட்டு திண்ணையில வானவர் பாட்டு உங்களையும் சேர்ந்து வந்து பாட சொன்னாரு. எங்க வீட்டு திண்ணையில வானவர் பாட்டு உங்களையும் சேர்ந்து வந்து பாட சொன்னாரு. எங்க ஊரு ஓரத்தில எங்க ஓல குடிசையில எங்க சாமி இயேசு என்ன பிறந்து வந்தாரு. எங்க ஊரு ஓரத்தில எங்க ஓல குடிசையில எங்க சாமி இயேசு என்ன பிறந்து வந்தாரு. தந்தானே 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 தந்தானே. எங்க ஊரு ஓரத்தில எங்க ஓல குடிசையில எங்க சாமி இயேசு என்ன பிறந்து வந்தாரு. ஒருமாக எங்க ஊரு ஓரத்தில எங்க ஓல குடிசையில எங்க சாமி இயேசு என்ன பிறந்து வந்தாரு. போங்க போங்க தெருவுக்கெல்லாம் திரும்பி போங்க, நீங்க கண்ட காட்சியெல்லாம் எடுத்து சொல்லுங்க. போங்க போங்க தெருவுக்கெல்லாம் திரும்பி போங்க, நீங்க கண்ட காட்சியெல்லாம் எடுத்து சொல்லுங்க. இந்த உலக மனுஷருக்கு மீட்பு வந்துடுச்சு, அனைவரையும் இவரை வந்து வணங்க சொல்லுங்க. இந்த உலக மனுஷருக்கு மீட்பு வந்துருச்சு, அனைவரையும் இவரை வந்து வணங்க சொல்லுங்க. எங்க ஊரு ஓரத்தில எங்க ஓல குடிசையில எங்க சாமி இயேசு என்ன பிறந்து வந்தாரு. எங்க ஊரு ஓரத்தில எங்க ஓல குடிசையில எங்க சாமி இயேசு என்ன பிறந்து வந்தாரு. தந்தானே 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 தந்தானே. எங்க ஊரு ஓரத்தில எங்க ஓல குடிசையில எங்க சாமி இயேசு என்ன பிறந்து வந்தாரு. எங்க ஊரு ஓரத்தில எங்க ஓல குடிசையில எங்க சாமி இயேசு என்று பிறந்து வந்தாரு. எனக்கென பிறந்தவர் எங்கே, நான் தரும் காணிக்கை எங்கே. எனக்கென பிறந்தவர் எங்கே, நான் தரும் காணிக்கை எங்கே. எனக்கென பிறந்தவர் எங்கே, நான் தரும் காணிக்கை எங்கே. ஒரு மார்கழி இரவில் உலகாள வந்த அருளாய். ஒரு மார்கழி இரவில் உலகாள வந்த அருளாய். கண்மலர்ந்திடும் பாலாம் என்னை கனிவுடன் காண்பாயாம். கண்மலர்ந்திடும் பாலாம் என்னை கனிவுடன் காண்பாயாம். ஆம் எனக்கென பிறந்தவர் எங்கே, நான்
தரும் காணிக்கை இங்கே. ஒரு மார்கழி இரவில் உலகாள வந்த அருளாய். ஒரு மார்கழி இரவில் உலகாள வந்த அருளாய். கண்மலர்ந்திடும் பாலாம் என்னை கனிவுடன் காண்பாயாம். கண்மலர்ந்திடும் பாலாம் என்னை கனிவுடன் காண்பாயா. ஆம் ஆம் எனக்கென பிறந்தவர் எங்கே? நான் தரும் காணிக்கை இங்கே. வல்லனர் ஞானியர் எனினும் வழி அறிந்திருந்திடவில்லை. வல்லனர் ஞானியர் எனினும் வழி அறிந்திருந்திடவில்லை. நல்லவர் என பலர் இருந்தும் உன்னை கண்டிடும் வரம் பெறவில்லை. நல்லவர் என பலர் இருந்தும் உன்னை கண்டிடும் வரம் பெறவில்லை. என்ன தவம் யான் செய்தனரோம் என்னிடை நீயும் பிறந்திடவே. என்ன தவம் யான் செய்தனரோம் என்னிடை நீயும் பிறந்திடவே. பணிவினை பரிசளித்தோம் அருளென சரணடைந்தோம். பணிவினை பரிசளித்தோம் உன் அருளென சரணடைந்தோம். ஆம் ஆம் எனக்கென பிறந்தவர் எங்கே? நான் தரும் காணிக்கை எங்கே? இனி வரும் நாளினை நோக்கி காத்திருந்தனர் தலைமுறைகள். இனி வரும் நாளினை நோக்கி காத்திருந்தனர் தலைமுறைகள். தீமைகள் அகன்றிடும் காலம் வரமென வருமென நின்றார். தீமைகள் அகற்றிடும் காலம் வரமென வருமென நின்றார். காண்கின்ற திசைகளில் எல்லாம் இன்று உன்னொளி எழுவதை கண்டோம். காண்கின்ற திசைகளில் எல்லாம் இன்று உன்னொளி எழுவதை கண்டோம். எங்கள் மகிழ்ச்சியை பரிசளித்தோம் அகமகிழ்ந்திட அணிவகுத்தோம். எங்கள் மகிழ்ச்சியை பரிசளித்தோம் அகமலர்ந்திட அணிவகுத்தோம். ஆம் ஆம் எனக்கென பிறந்தவர் எங்கே? நான் தரும் காணிக்கை இங்கே. ஒரு மார்கழி இரவில் உலகாள வந்த அருளாய். ஒரு மார்கழி இரவில் உலகாள வந்த அருளாய். கண்மலர்ந்திடும் பாலா என்னை கனிவுடன் காண்பாயா. கண்மலர்ந்திடும் பாலா என்னை கனிவுடன் காண்பாயா. ஆம் ஆம் எனக்கென
பிறந்தவர் எங்கே? நான் தரும் காணிக்கை எங்கே? எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா? இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா? இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா? இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா? எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா? மீண்டும் சொல்லுவோமா? எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா? எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா? பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே, உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா? எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா? வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன், நான் உன்னோடு என்று என்னில் மலர்ந்தாய். வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன், நான் உன்னோடு என்று என்னில் மலர்ந்தாய். உந்தன் உறவானது உயிர் துணையானது, உந்தன் உறவானது உயிர் துணையானது. உந்தன் வார்த்தை என் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா? எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா? எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா? இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா? இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, எந்த அரசு நனவாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே.
எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. நாம் எல்லோரும் ஆண்டவரிடத்திலே கேட்கலாம். இந்த நேரத்திலே ஆண்டவரே இயேசுவே, என் உள்ளத்திலே நீர் வாரும், என் குடும்பத்திலே நீர் வாரும், என் வாழ்க்கையில் நீர் வாரும் என்று சொல்லுவோம். எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்வில் நீர் வாரும், எங்கள் குடும்பத்திலே எங்கள் நாட்டிலே நீர் வாரும், எங்கள் பாதையிலே நீர் வாரும், எங்கள் வாழ்க்கையில் நீர் விடுதலை தாரும் என்று சொல்லுவோம். பிறக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. As we celebrate the birth of our Savior and our King, let us live in harmony, seeing good in everything. Once festivities have ended and the memories fade away, let peace remain within each heart as it did on Christmas Day. Merry Christmas. நாங்கள் டிகிரி முடிப்போம், PhD செய்வோம், எத்தனையோ புத்தகங்களை நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் வாழ்க்கைக்குரிய இந்த புத்தகத்தை நாம் வாசிப்பதில்லை. இயேசுவை நமக்கு தெரியாமலே நான் வாழ்ந்திருக்கிறேன். இயேசுவோடு உறவில்லாமல் வாழ்ந்திருக்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு இயேசுவையும் பரிசுத்த ஆவியும் என்று கேள்விப்படுவோம். பிற்பாடு பாவ சங்கீதனம் செய்து முதல் நன்மையை பெற்றுக்கொள்வோம். இப்போ இயேசுவை பெற்றுக்கொள்வோம், அவ்வளவுதான். ஆனால் இயேசுவை யாரும் ஹூ இஸ் ஜீசஸ் என்று கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாது. அவர் லீடர். அவர் லீடர் என்றால் அந்த லீடருடைய வழிகளிலே செல்வதுதான் அவரை பின்பற்றுவர்களுடைய கடமை. இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது இந்த அரசாங்கத்தின் கட்டளைகளை கேட்டு நாம் வேலை செய்கின்ற இடத்தில் அவர்களுடைய கட்டளைகளை கேட்டு நாம் வாழுகின்றோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மறந்து நாம் இருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு தெரியாது, அது முழுக்க இதில் தான் இருக்கு. இதை தெரிந்தால் தான் கிறிஸ்துவை தெரியும், பரிசுத்த ஆவியை தெரியும். எமது வாழ்க்கையிலே கிறிஸ்து என்ன செய்வார், எதை செய்வார், நமக்கு ஆசீர் உண்டா, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளிலே நாம் எப்படி கடந்து செல்லலாம், பரிசுத்த ஆவியார் அவர் எம்மில் எப்படி செயலாற்றுவார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதெல்லாம் இதில் தான் இருக்கிறது. இதை நாம் பார்ப்பதில்லை. நாம் படித்து பட்டம் பெற்று நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல சுகபோக வாழ்க்கை, எப்பொழுதும் நமக்கு கஷ்டம் வரும் பொழுது, இறைவனிடத்திலே வரும் பொழுது, அது இயேசுவிடத்திலே வருகின்றோமோ தெரியாது, நாம் வந்து மண்டாடி கொள்வோம். அவருக்கு தெரியாது எங்களை. ஏன்னா நாங்கள் அவரை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி பணிக்கு வந்த பிற்பாடுதான் உண்மையை சொல்ல வேண்டும், நானும் இதை துறக்க தொடங்கினேன். வீட்டில் இருந்தது, துறப்பதில்லை. அந்த நேரம் படித்த பொழுது லூக்கா சுவிசேஷத்தை படித்திருக்கிறோம், சமயம் படிக்கின்ற பொழுது அவ்வளவுதான். அதை படித்து பாஸ் பண்ணி எனக்கு டிஸ்டிங்ஷன் இருக்குது. ஆனால் ஒன்றுமே தெரியாது, அர்த்தம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டே போகிறோம். ஆகவே இன்றைய நாளிலும் இங்கு வராதவர்கள் இங்கே வாருங்கள், இயேசுவை அறியுங்கள், இயேசுவோடு உறவு கொள்ளுங்கள், இதை தூக்குங்கள், இது உங்களை சுமக்கும். தேங்க்யூ வெரி மச். நன்றி. சகோதரி தர்ஷினி பிலிப் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஏனெனில் ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். உம் வலிமை மிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். திருப்பாடல் 92:4. ஆண்டவர் எனக்கு செய்த அரும்பெரும் செயல்களுக்காக, அவர் என்னை இவ்விடத்தில் நிற்க வைத்ததற்காக ஆண்டவரை போற்றி அவருக்கு முதலில் நன்றி கூறுகிறேன். இந்த புது வாழ்வு சபக்கூட்டத்தில் நான் பெற்றுக்கொண்ட நன்மைகள். நம் ஆண்டவரை உண்மையாக, முழுமையாக, முழு உள்ளத்தோடு எங்கிருந்து ஆராதித்தாலும், எந்த வழிபாட்டில் நாம் அவரை ஆராதித்தாலும் அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவருடன் இருக்கும் உறவை எப்படி அதிகம் வளர்ப்பது என்பதை அறிந்து கொள்ள இந்த புது வாழ்வு எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது.
ஒருமுறை பிரதர் சொன்னார், தான் முதல் ஒரு சபை கூட்டத்திற்கு சென்ற போது தனக்கு தெரியாத ஒரு சகோதரி கண்ணீர் வடித்து அவருக்காக அழுது ப்ரே பண்ணினார் என்று. அதிலிருந்து எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் மண்டாடி கொண்டிருந்த நான் என்னை தெரியாதவர்களுக்காகவும் துன்பத்தில் இருப்பவர்களுக்காகவும் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்காகவும் ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். எசாயா 55:9 கூறியது போல, உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்கள் மிக உயர்வானது. இதிலிருந்து துன்பம் வரும்போது ஆண்டவர் எனக்காக வேறு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். திருப்பாடல் 40:4 கூறுகிறது. இந்த வசனத்திற்கேற்ப சிலை வழிபாட்டில் இருந்து நான் முற்றிலும் விடுதலை அடைந்தேன். நாள் பார்ப்பது, நேரம் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, நம்பர் பார்ப்பது இவை அனைத்தும் தவறு என்பதை உணர்ந்தேன். இதிலிருந்து விடுதலையும் அடைந்தேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர் என்ற வசனத்திற்கேற்ப நேரடியாக ஆண்டவரிடம் பேசவும் கேட்கவும் கேட்டு பெற்றுக்கொள்ளவும் பழகிக்கொண்டேன். புனிதர்களை வழிபடுவதை விட்டு புனிதர்களை முன்மாதிரியாக கொண்டு அவர்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்தது போல நானும் இவ்வுலகில் வாழ முயற்சிக்கின்றேன். இன்னுமாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நாம் கற்றுக்கொண்டது போல எமது பெயரின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு அன்னை மரியாளின் பண்புகளை எனக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறேன். இன்னுமாக தூயாவியின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டேன். குடும்ப வாழ்வில் உள்ள பல சிக்கல்களை தீர்ப்பதற்கான வழிகளை போதனைகள் மூலம் அறிந்து கொண்டேன் மற்றும் தனி செபம் செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொண்டேன். திருப்பலி பூசையில் பரலோக மந்திரம் சொல்லும் போதும் உன்னதங்களிலே பாடும் போதும் மனப்பாடம் செய்து சொல்வதை நிறுத்தி உண்மையான உள்ளத்துடன் கைகளை உயர்த்தி புகழ்ச்சி வழிபாடு செய்ய கற்றுக்கொண்டேன். நோயை கடிந்து சபிக்கவும், நோயை பற்றி பேசாமல் நோயை பார்த்து பேசவும், எமது பரம்பரை சாபத்திலிருந்து வெளியில் வர நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டேன். குடும்பத்தில் எனது கடமைகள் எவ்வளவு முக்கியமானது, எனது வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானது, நான் பிறருக்கு எவ்வாறு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல முடியும், ஆறுதலாக இருக்க முடியும் என்பதை கற்றுக்கொண்டேன். இந்த செவ வழிபாட்டை எனக்கு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. இந்த வழிபாட்டை நடத்தும் சகோதரருக்கு நன்றி. இந்த வழிபாட்டின் நற்செய்திகள் கொடுக்கும் சகோதரர்களுக்கும் எங்களை செபத்தில் தாங்கிக் கொள்ளும் அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி. பூங்கெடு நீ அதை கேட்டு ஏழையந்த தாலாட்டு உனக்கே ஏற்றுக்கொண்டால் ஆனந்தம் எனக்கு. அடிக்கிற செல்லக்கிளியக்கா இப்படித்த பிரச்சனை நியாயமான கேள்விப்பா மரமலை சொல்லுதலே சீன்னு போயிடும். இவன் முந்தி பள்ளிக்கூடத்தில் படிக்க இப்படி டீச்சர் மாதிரிட்ட கேட்டு படிச்சிருந்தான்டா. இன்றைக்கு நாசால இருந்து விண்படிக்க ராக்கெட் விட்டு வந்துருப்பான், ராக்கெட் விட்டு ஒன்று வந்துருப்பான். அப்புறம் எடுப்பான் இப்படித்தான் கரைச்சார். ஏதோ அவசர அலுவலாக்கும் அதான் திருப்பி அடிக்கிறேன். எதுக்கு முழுக்கா ஆன்சர் பண்ணுவோமே. ஹலோ ஹலோ பாபு, நான் தான் கதைக்கிறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏன்டா இப்போ இந்த புது வாழ்வு இங்கே நடக்குதோ, முந்தி மிஸ்ஸாக்கால நடந்தது இப்போ எங்கே நடக்குதுன்னு எனக்கு அந்த விளாசத்தை எல்லாத்தையும் சொல்லுவீங்களோ? முந்தி மிஸ்ஸாக நடந்தது. அந்த பேண்டமிக் வந்த பிறகு இப்போ அங்கே இடம் கிடைக்கல. இப்போ ஸ்காப்ரோ நடக்கிறது எங்கேன்னு சொல்லுங்க ஒரு விளாசத்தை. அது வந்து இந்த லாரன்ஸ் அவென்யூ, இந்த இன்டர்செக்ஷன் வந்து மெக்கோன் அண்ட் லாரன்ஸில்
நீங்கள் அந்த அட்ரஸை சொல்கிறேன், நீங்கள் அதை பார்த்து அப்புறம் நீங்கள் ஃபோனில் போட்டால் அது காட்டும் தானே உங்களுக்கு. லெஃப்ட்டில் ரைட்டில் போட்டால் வந்து சேர்ந்துருவீங்க. அந்த அட்ரஸ் எழுதுங்க இருக்கா. நீங்கள் அட்ரஸ் இருக்க சொல்லுங்க. 3159 3159 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்காபரோ. சரி, 3150 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்காபரோ. ஓகே, நன்றி, வணக்கம். வேறு என்ன? முந்தி நான் இந்த தொலைபேசி தியானம் கேட்குறேன்னா இப்போ அந்த தொலைபேசி தியானத்தை நம்பரை விட்டுவிட்டேன். இப்போ அது நடக்குதோ? அது ஒவ்வொரு நாளும் நடக்கிறதுப்பா. அது நீங்கள் 24 மணி நேரமும் கேட்கலாம். அவர் புதிய காதால 4 மணிக்கே போட்டுருவார். என்ன 4 மணிக்கு சொல்கிறீங்களோ என்னட்ட? அதுவும் கூட விருப்பம். நீங்கள் 4 மணிக்கு கோப்பி ஒன்று ஊற்றிட்டு காலுக்கு மேலே கால் போட்டு ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு ஸ்பீக்கரில் விடணும். விட்டுட்டு ஒரு மேசையில் வச்சுட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி இதமாக இருக்கும். அதை கேட்டிங்கன்னா நாள் முழுக்க நல்ல சந்தோஷமாக இருக்கும். என்ன அது மட்டும்தானே? இல்லாட்டா அவர் வேறு நீங்கள் கல்யாணம் பேசுகிறவரோ இல்லாட்டா ஹீலிங் சர்வீஸ் கொடுக்குறவரோ தொலைபேசி தியான நம்பர் வேணாமோ? அவர்கிட்ட நம்பரும் வேணும். அவர் என்ன செய்கிறவன்றது அறிய தானே வேணும். நான் அப்போ நம்பரை தானே எழுதுறீங்களே. ஒரு நம்பரை சொல்லுங்க. 416 ஓகே, 416 628 628 5945 59. திருப்பி சொல்லட்டே, 416 628 5945. நம்பரை சொல்றீங்களா? நீங்கள் ஆக்களுக்கு எல்லாம் இதை கொடுத்து ஆக்களை கேட்க பண்ணணும். வேறு என்னத்தில் அதை பற்றி பார்க்கலாம்னு சொல்கிறீங்க? அவர்கிட்ட இந்த வெப்சைட் நீங்கள் பார்க்குறீங்களா? அதில் போகிறது tamilnewlife.com நீங்கள் போனீங்கட்டா சரியா? அது நேரடி ஒளிபரப்பு வெள்ளிக்கிழமையில் 7:30 போவோம் பின்னேரம். அதை நீங்கள் நேரடியாக சுட பார்க்கலாம். தமிழ் நியூஸ் இல்லையா? தமிழ் நியூ life.com. tamilnewlife.com. சரி, அதில் நீங்கள் போனால் போன முறை நடந்த உலகால் நடந்த தியான வழிபாடுகள் மற்றது கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் எல்லாமே முழுக்க இருக்குது. எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அதை பற்றி யாரும் வீடியோ எடுத்தால் தான் அதை கேட்கலாம். வீடியோ யார் கேட்கறது? அப்போ அந்த வீடியோ எடுக்கிறேன்னு தெரியணும் எனக்கு. நீங்கள் கேட்கணும் வந்து வீடியோ யார் பார்க்குறேன்னு யார் கேட்குறேன்னு கேட்குறீங்க. வீடியோ யார் பார்க்குறேன்னா வீடியோ எடுக்கத்தானே வேணும். அதான் யார் நீங்கள் எடுக்கிறது வீடியோ? நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். அப்போ நீங்கள் பொதுவான கூட்டத்துக்கு வந்து பார்க்கணும். எல்லாத்துக்கும் மறுமொழி சொல்லல. அது நான் கோல் எடுத்த நான் பாபு புது வாழ்வை பற்றி கதைக்க மற்ற நீங்கள் வாழ்ப்பானை எல்லாம் செய்யும்போது அது வேண்ட வச்சிட்டீங்களோ இல்லாட்ட கேக் அடிச்சிட்டீங்களோ தான் கேட்டேன் நான். நீங்கள் இப்போ வந்து புது வாழ்வை பற்றி கேட்டால் அதை பற்றி தான் கதைக்கணும். இதெல்லாம் நீங்கள் புறகு கதைக்கணும். கேக் அடிக்கிறதெல்லாம் அது நாள் இருக்குது தானே. அப்போ ஜேசு தவராஜனோட இருக்க கதைக்கலாம். அவர்கிட்ட நம்பர் இருக்கா சொல்கிறீங்களே எனக்கு? நீங்கள் அவரோட தாராளமாக கதைக்கலாம். சரியோ? உங்களுக்கு ப்ரேயர் தேவை வேண்டாம் கதைக்கலாம். எதுவும் வேறு தேவைகள் கூட குடும்ப பிரச்சனைகள் கதைக்கலாம். எல்லா பக்கத்தாலும் உதவி செய்வேன். அவர்கிட்ட நம்பர் எழுதுங்கோ. 416 876 2734. வேறு என்ன? ஓகே, நீங்கள் பார்க்குறீங்களா? வீட்டில் நிற்கிறீங்களா? இப்போ இந்த லேப்டாப்பில் என்னத்தையாவது இப்போ ஓன் பண்ணுங்க. இப்போ அங்கே போய்கொண்டிருக்கு. ஓகே, அதில் பேர் அடிங்க newlife.com tamilnewlife.com அடிங்க. ஓகே, அதில் என்ன வேறு நடுவில் ஒரு பெட்டி மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வருது இல்லை? கரப்பாளோ தெரியல. நீங்கள் பூந்து பாருங்க. நீங்கள் அப்படியே நிற்கணும். கொஞ்சம் சில பிரதர் பிரேக்கில் நிற்கிறார். இப்போ வந்து தண்ணி குடிப்பார். என்ன அடிக்கடி தண்ணி குடிக்க நீங்கள் பார்த்த பிடிச்ச அந்த இதற்கு தானே வெப்சைட். அப்போ அதுலேருந்து தான் தெரியும் இந்த சரியாக நீங்கள் பிடிச்சிருக்கிறீங்களோண்டு. அதே நீங்கள் வேறு யாரும் கரவுலன்னா நீங்கள் வேறு ஆஃப்ரிக்கன் சேனல் பிடிச்சி வச்சுருக்கீங்களோ தெரியல. ஆஃப்ரிக்கன் வெப்சைட்டில் நிற்கிறீங்களோ தெரியல. இப்படி தண்ணி குடித்தா பிரதர் தான். சரியோ? வேறு என்ன?
விசாக்கால இருக்க சாப்பாடு கோபி இது எல்லாம் கொடுக்குறோம். இப்போ இங்கே சாப்பிட்றோன்னு கொடுக்கணும். ஓ சாப்பிட்றோலையும் இப்போ நான் நினச்சேன் அப்போ இவ்வளோ கேட்குறா இது கட்டாயம் கேட்காம இது முக்கியமான இதை கேட்கலேன்னு யோசிச்சு நான் கேட்டுட்டீங்கள். இப்போ அது ஆக்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் தாங்கள் விரும்பி விரும்பி முதல்ல புக் பண்ணி நான் நாளைக்கு அடுத்த கிழமை நான் கொண்டு வரேன், அதுக்கு அடுத்த கிழமை நான் கொண்டு வரேன்னு சொல்லி நல்ல வடிவாக செய்யணும். அந்த ஆண்டவர் சொன்ன மாதிரி நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டு. நாங்கள் வரைகளையும் தூர இருந்து வாராக்களுக்கு சுட சுட தேத்தனையும் பிசுக்கோத்தும் கொடுப்பினோம். பிறகு போகைக்கையும் தேத்தனை கொடுப்பினோம். நான் சாப்பாடுகள் ஒன்றையும் சொல்லக்கூடாது, நீங்கள் பிறகு ஒவ்வொரு நாளும் வர வழிக்கிட்டீங்க. அங்கே வந்து வடை, வாய்ப்பான், பட்டிஸ், கரிபன், வேறு என்ன கிரிபத்து, வேறு ரோல்ஸ், அப்படி ஒவ்வொருத்தரும் கொண்டு வருவினோம். நல்ல சந்தோஷமாக இருக்கும், நல்ல சந்தோஷமாக வந்து சந்தோஷமாக போவோம். நீங்கள் அதுதான் பாருங்க போல. நீங்கள் இவ்வளோ கதைச்சு போட்டீங்களோ, நீங்கள் 3 நம்பரும் 2 நம்பரும் வச்சிருக்கிறீங்களோ? ஓகே, மைக்கை கிட்ட பிடிங்க ஓவன். ஒரு நம்பர் 416 628 59 45. அதென்ன நம்பர்? அதுதான் தொலைபேசி தியானத்தின் நம்பர். ஓகே. மற்ற நம்பர் மிஞ்சம் எழுதி வச்சுக்க 416 76 27 34. அது பிரதர் நம்பர். இவர் எனக்கு 416 தான் தந்தவன் நம்பர். சரி, இப்போ நாங்கள் என்னென்ன நீங்கள் என்ன மாதிரி வருவீங்க தான் யாரோடையும் ட்ரை பண்ணி வர பார்க்கணும். ட்ரை பண்ணி மற்ற இவ்வளோ எடுக்கிற பிரச்சனை ஆக்களுக்கெல்லாம் கொடுத்து இந்த முறையை பெறப்போகணும். என்ன நீங்கள் தந்த தரவுக்கு நன்றி. நான் இது எல்லாருக்கும் இந்த நம்பர் மூலமாக இந்த தொலைபேசி தியானம் எல்லாத்தையும் நான் நிலப்படும். நன்றி உங்களுக்கு. ஓகே, அப்புறம் நான் சந்திப்பேன். நான் வைக்கிறேன் ஃபோனு. நன்றி, வணக்கம். ஓகே. So tonight we are going to meditate on saying yes, ஆம் என்று சொல்லுதல் என்ற தலைப்பிலே நாம் சுருக்கமாக பார்த்து நாம் மன்றாடலாம். Christmas is not just about celebration, gifts and joy. நத்தார் விழா என்பது நாம் பரிசுகள் கொடுப்பதும் சந்தோஷமாக இருப்பதும் கொண்டாடுவதும் மட்டுமல்ல. It is a time to reflect on the miracle of Jesus' birth. கிறிஸ்துவினுடைய பிறப்பின் அற்புதத்தை நினைவு கூறுகின்ற ஒரு முக்கியமான நாட்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவாகும். I ask myself, what made the miracle of Jesus' birth possible? ஆண்டவராக இயேசுவினுடைய பிறப்பின் அற்புதம் இந்த உலகத்திலே நடப்பதற்கு என்ன காரணமாக இருந்தது என்பதை நான் எனக்குள்ளே கேட்டேன். Then I found the answer. அதுக்கு பின்பு நான் அதற்கான விடை ஒன்றை நான் கண்டுகொண்டேன். The answer is the miracle began with a yes. அந்த அற்புதம் எவ்வாறு ஆரம்பமாகியது என்றால் ஆம் என்ற வார்த்தையில் இருந்துதான் அந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பின் அற்புதம் நடந்திருக்கிறது என்பதை கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. Mary, Joseph, the shepherds and the wise men all said yes to God. அன்னை மரியாளும் ஞானிகளும் கிடையர்களும் சூசையப்பரும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடவுளுடைய விருப்பத்துக்கு ஆம் என்று சொன்னார்கள். அதனாலே தான் நத்தார் விழா உண்டாகினது, கிறிஸ்து பிறப்பு விழா வந்து. So this year's brought Christmas. இந்த ஆம் என்ற வார்த்தை தான் இந்த உலகத்திலே கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டு வந்தது. So today we are called to say yes to God. ஆகவே இன்றைக்கு நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு ஆம் என்று சொல்லுவதற்காக அழைக்கப்படுகின்றோம். When you say yes to God, it opens the door to God's blessing and miracles in your life. எப்பொழுது நானும் நீங்களும் ஆண்டவருடைய அழைப்புக்கு ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஆம் என்று பதில் சொல்லுகிறோமோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை, அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை காண்பதற்கான கதவை திறந்து விடுகின்றதாக இருக்கின்றது. Yes is a tiny word that can set big things in motion. ஆம் என்பது பெரிய விடயங்களை இயக்கக்கூடிய ஒரு சிறிய சொல்லாகும். Saying yes may seem simple, but it can lead to big changes, my friend. ஆம் என்று சொல்லுவது பார்த்தீர்கள் என்றால் மிக சாதாரண ஒரு வார்த்தை தான். ஆனால் நாம் எப்பொழுதெல்லாம் இறைவனுக்கு ஆம் என்று சொல்லுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. A single yes
can start a chain of events. ஆம் என்று சொல்லுகின்ற ஒரு சிறிய வார்த்தை பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே சங்கிலி போன்ற பல தொடர்ச்சியான விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர ஆரம்பித்து விடுகின்றது. It has the power to change your life and my life. அந்த ஆம் என்ற வார்த்தைக்கு பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதிக சக்தி நிறைந்திருக்கின்றது. If you had not said yes to Mary, if you had not said yes to Mary, your honey, you wouldn't have a family today. நீங்கள் உங்களுடைய திருமணமாக இருக்கின்ற உங்களுடைய துணைக்கு ஆம் என்று நீங்கள் பதில் சொல்லாமல் போயிருந்தால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே குடும்பம் என்ற ஒன்று வந்திருக்காது. So if you did not say yes to come here today, you wouldn't be here. இன்றைக்கு நீங்கள் இங்கு வருவதற்கும் ஆம் என்று நீங்கள் சம்மதிக்காமல் போயிருந்தால் இன்றைக்கு நீங்கள் யாரும் இந்த இடத்திலே வந்திருக்க முடியாது. So yes is a tiny word, but it can change your life. ஆகவே ஆம் என்பது ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனால் எப்பொழுது நாம் ஆம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. உங்கள் வீட்டில எல்லாம் பொம்பளை வைஃப்மாருக்கெல்லாம் நீங்கள் ஆமண்டே சொல்லி பாருங்க, உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனையுமே வராது. So the Christmas story is filled with people who said yes to God. ஆகவே நத்தார் விழா என்பது யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஆம் என்று சொன்னார்களோ அதிலிருந்து தான் நத்தார் விழா நடக்கின்றது. So the answer is call even when it was challenging. So they answered God's call even they have challenges. அவர்கள் ஆம் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு சில சவால்கள் இருந்தது, இருப்பினும் அவர்கள் ஆம் என்று கூறியிருக்கின்றார்கள். The example, Mary's yes. மரியாளுடைய ஆம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் when the angel Gabriel told Mary she would carry the Messiah, she faced a choice. அன்னை மரியாளுக்கு வானதூதர்கள் நீர் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று சொன்ன பொழுது அவர்கள் ஒரு தெரிவை செய்ய வேண்டியதாக இருந்தது. By saying yes, she brought the Savior into the world. அவர்கள் ஆம் என்று சொன்னதனால தான் மீட்பரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. And also Joseph yes. யோசேப்பினுடைய ஆம். Joseph obeyed God's direction given in a dream. கனவின் வழியாக யோசேப்புக்கு பார்த்தீர்கள் என்றால் சூசைக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. அவர் மன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளாமல் மறைந்து போகலாமா அப்படின்னு யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கனவின் மூலமாக ஒரு செய்தி கடவுள் கொடுக்கின்றார். அந்த கனவின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த செய்திக்கு யோசேப்பு ஆம் என்று பதில் கொடுக்கின்றார். So he said yes to take on the role of Jesus earthly father. அதனாலே இந்த உலகத்தின் தந்தையாக இயேசுவுக்கு இருப்பதற்காக யோசேப்பு ஆம் என்று சொல்லுகிறார். And also the shepherds yes. மேய்ப்பர்களுடைய ஆம். When the angel told the shepherd about Jesus, they said yes and went to see the newborn king. தெரியும், அதாவது மேய்ப்பர்களுக்கு தேவதூதர் சொன்ன பொழுது உங்களுக்காக ஒரு மேய்ப்பர் பிறந்திருக்கிறார் என்று அவர்கள் ஆம் என்று பதில் சொல்லி அதை பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். And also the wise man's yes. ஞானிகளுடைய ஆம். The wise man said yes to God's warning not to return to Herod. அதாவது இந்த ஞானிகளுக்கு பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் உணர்த்துவார், நீங்கள் அதாவது ஏரோதரசனிடத்திலே செல்லாமல் நீங்கள் திரும்பி போங்கள் என்று. அதற்கும் அவர்கள் ஆம் என்று பதில் சொல்லுவார்கள். So this protected child Jesus from harm. அவர்கள் அவ்வாறு அதுக்கு கீழ்ப்படிந்து ஏரோதரசனிடத்திலே போகாமல் போனதினாலே இயேசுவை அது பாதுகாத்து கொண்டது என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். So your each years to God will bring the miracle of Christmas to you. அதனாலே ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆம் என்று சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அந்த நத்தார் விழாவை கொண்டு வருகின்றது. Saying yes is a challenge. ஆம் என்று சொல்லுவது சாதாரண விடயம் அல்ல, அது ஒரு சவால் நிறைந்த ஒன்றாக இருக்கின்றது. When Mother Mary said yes to carry the Messiah, she knew she might face stoning from society. அதாவது அன்னை மரியாள் இயேசுவை தன் வயிற்றிலே கருத்தரிப்பதற்காக ஆம் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு தெரியும் அவர்களை கல்லால் எறிந்து கொல்லக்கூடிய ஒரு சூழல் வரும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அதனாலே ஆம் என்று சொல்லுவது சாதாரண விடயம் அல்ல, சவால் நிறைந்த ஒன்றுதான். But when Saint Joseph said yes to accept Mother Mary with him, he knew it would bring great shame upon him.
அதுபோல யோசேப்பு அன்னை மரியாளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு தெரியும் சமுதாயத்திலே அவருக்கு ஒரு பெரிய வெட்கமான ஒரு விடயமாக அது மாறும். ஏனென்றால் திருமணம் ஆகாமலேயே இப்பொழுது அவர்கள் கர்ப்பமாக இருக்கிறார்கள். அந்த காலத்திலே அப்படி யாரும் நடக்காது, அப்படி சொசைட்டியில் நடக்கிறது இல்லை. ஆகவே நீதிமான் என்று சொல்லப்பட்ட யோசேப்பு இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிற அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சமுதாயத்திலே அது ஒரு பெரிய வெட்கமாக பார்க்கப்பட்டது. When the wise men said yes to God by not returning King Herod, they knew they might be killed by him. அதுபோலதான் ஏரோதரிடத்திலே செல்லாமல் அவர்கள் திரும்பி போவார்களாக இருந்தால் சில நேரம் அவர்கள் கொலை செய்யப்படக்கூடிய சம்பவம் கூட உண்டு. Yet they all choose to take on these challenges. ஆகவே அவர்கள் எல்லோரும் அந்த சவால்களை தங்கள் வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டார்கள். Challenges are what make life meaningful. சவால்கள் பார்த்தீர்கள் என்றால் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. இதை தான் நாம் இன்றைக்கு முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் என்று சொன்னார்கள், யாருக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். இதை என்ன புதுசாக இவர் சொல்கிற மாதிரி அப்படி இல்லை. எல்லாருக்கும் அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள் என்று தெரியும். ஆம் என்று சொன்னதால் என்ன பிரச்சனைகள் வந்தது என்றும் தெரியும். ஆகவே நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே சவால்களை சந்திப்பது தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெற்றி. இந்த கிறிஸ்மஸ் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சவால்களை சந்திப்பதற்கு தயாராகுவோமாக இருந்தால் நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதங்களை நாம் காண முடியும். Challenges make you stronger. சவால்களை நீங்கள் சந்திக்க தயாரானால் அதுதான் உங்களை தைரியமானவர்களாக மாற்றி விடுகிறது. They teach you important lessons. சவால்களை யார் சந்திக்கிறார்களோ அந்த சவால்கள் அவர்களுக்கு நல்ல பாடங்களை, முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கும். They make your life more meaningful. அந்த சவால்களை சந்திக்கிறவர்களுடைய வாழ்க்கை மிக அர்த்தம் உள்ளதாக மாற்றப்படுவதை நீங்கள் காணலாம். அதுதான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே, யோசேப்பின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். So don't limit your challenges, challenge your limits. உங்கள் சவால்களை மட்டுப்படுத்தாதீர்கள், உங்கள் வரம்புகளுக்கு சவால் விடுங்கள். நீங்கள் சவால்களை கண்டு பயப்பட வேண்டாம், மாறாக நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் சவால் விட கற்றுக்கொள்ள வேண்டும். Challenges help you discover your strength. இந்த சவால்கள் பார்த்துக்கொண்டால் நீங்கள் எவ்வளவு தைரியசாலிகள் என்பதை கண்டுகொள்வதற்கு அந்த சவால்கள் தான் உங்களுக்கு உதவி செய்கிறது. They also help you improve your abilities. உங்களுடைய திறமைகளை மேலும் வளர்ப்பதற்கு அந்த சவால்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்கின்றது. The last one, saying yes bring blessing. ஆம் என்று சொல்வது, அத்தனை சவால்களையும் தாண்டி நாம் கடவுளுக்கு ஆம் என்று சொல்லுவோமாக இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். When Mary said yes, the Savior was born. எப்பொழுது அன்னை மரியாள் ஆம் என்று சொன்னார்களோ அப்பொழுதுதான் மீட்பர் அவர் வாழ்க்கையிலே வந்தார்கள். Her yes made her a blessed mother. எப்பொழுது அவர்கள் கடவுளுக்கு ஆம் என்று சொன்னார்களோ அதுதான் அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, கிருபை பெற்றவர்களாக மாற்றியது நாம் பார்க்கின்றோம். பல முறை நாம் ஆம் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை, அதனால தான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். ஆனால் அன்னை மரியாள் ஆம் என்று சொன்னதினாலே கிருபை பெற்றவர்களாக, பாக்கியம் பெற்றவர்களாக அவர்கள் மாறினார்கள். In the same way, when you say yes to God, a new birth happens in your spiritual life. எப்பொழுது நான் நீங்கள் ஆம் என்று சொல்லுகிறோமோ அப்பொழுது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு புதிய பிறப்பு உருவாகுவதை காண முடியும். It also bring renewal to your personal life and family life. எப்பொழுது நீங்கள் ஆம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்கள் உருவாகுவதை நீங்கள் காண முடியும். Saying yes to God invites blessing into your life. எப்பொழுது நீங்கள் ஆண்டவரே உங்களுடைய விருப்பத்துக்கு நான் ஆம் என்று சொல்லுகிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. It bring divine peace in your life. ஒரு தெய்வீகமான சமாதானத்தை அது உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வரும். And also joy and healing into your life. மிக மகிழ்ச்சியான சந்தோஷத்தையும் குணமாக்குதலையும் அது நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். So you can say yes to God or yes to Satan. நானும் நீங்களும் கடவுளுக்கும் ஆம் என்று சொல்லலாம், சாத்தானுக்கும் ஆம் என்று சொல்லலாம். அதை நான் இதில் இணைக்கவில்லை, நேரம் போயிட்டு இருந்தபடியினால யூதாஸ் ஸ்காரியோத் சாத்தானுக்கு ஆம் என்று சொல்லுவார். சரியோ? அதனாலே அவருக்கு வந்தது மரத்திலே தூங்கி மரித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே யாரெல்லாம் பாக்கியம் பெற்றவர்களாக மாறினார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவுக்கு ஆம் என்று சொல்லி இருக்கிறார்கள். So today you go home with the yes to God mentality. ஆகவே இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது அன்பானவர்களே, எஸ் இஸ் த டைனி வேர்ட், த ஸ்மால் வேர்ட், இட்ஸ் வெரி சிம்பிள் வேர்ட். அந்த எஸ் ஆம் என்ற வார்த்தையோடு நீங்கள் வீட்டுக்கு போங்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். May this Christmas bring you blessing and make you truly blessed person.
நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக, சமாதானத்தின் மக்களாக வாழ இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு உதவி செய்வதாக. இறுதியிலே நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது உண்மையிலே யாரையாவது மன்னிக்க வேண்டி இருக்குதா? அதுக்கு ஆம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அல்லது யார் ஒருவர் உங்களிடத்திலே ஒரு உதவி கேட்கிறார், அவருக்கு ஆம் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? உங்கள் வீட்டிலேயே சில நேரம் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலே ஏதோ ஒரு பிழை நடந்திருக்கலாம், அதனாலேயே பிரச்சனை சண்டைகள் இருக்கலாம். தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சின்ன அந்த ஒரு மனமாட்டத்தை உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி நாம் செய்தோம் என்றால் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அது உண்மையான சமாதானத்தை கொண்டு வரும். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எல்லாம் தயவு செய்து உதவி எழுந்து நிற்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் விழாவை நாம் கொண்டாடுவதற்கு நீர் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாட்களிலே உலகத்தின் பல பகுதிகளிலே மக்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட முடியாதபடி போரிலும் வறுமையிலும் கஷ்டத்திலும் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளும் சிக்கி தவிக்கும் பொழுது நீர் உம்முடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடும்படி நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீரே. இந்த நாளிலும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நேரலையில் இணைந்திருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராக இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரையும் தேடி இந்த உலகத்துக்கு நீர் வந்தீர். எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் பிறந்தீர். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நீர் இந்த உலகத்துக்கு வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நாங்கள் பார்த்தது போல ஆம் என்று கடவுளுக்கு சொன்னதினாலே தான் இந்த உலகத்தில் இரட்சகர் வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல எப்பொழுதெல்லாம் கடவுளே நாங்கள் உமக்கு ஆம் என்று சொல்லுகிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய விடுதலையை, உம்முடைய சுகத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நாளில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரம் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. இவர்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை உமக்கு ஆம் என்று சொல்லுகிறார்களோ அப்பொழுது இவர்களுடைய பாதையிலே வெளிச்சம் தோன்றுவதாக, வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தோன்றுவதாக, இருள் நீங்கி ஒளி தோன்றுவதாக, துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி தோன்றுவதாக. இவர்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை உமக்கு ஆம் என்று சொல்லுகிறார்களோ அப்பொழுது பரலோக வல்லமை இவர்கள் மேல் இறங்கி வருவதாக, இவருடைய குடும்பத்துக்குள் இறங்கி வருவதாக. ஆண்டவர் இயேசுவின் வல்லமை உடைய குடும்பத்துக்குள் வெளிப்படுவதாக. அன்பின் ஆண்டவர், இந்த இடத்திலே வந்திருக்கிறவர்கள் யாரெல்லாம் துன்பத்தோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு வந்திருக்கிறார்களோ உம்முடைய வல்லக்கரம் இந்த நேரத்தில் இவர்களை தொட்டு ஆறுதல் படுத்துவதாக, அதிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தருவதாக. நோய்கள் சுகமடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். மனபாரங்கள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இவருடைய குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி இவருடைய குடும்பத்துக்குள்ளே நன்மை பெருகும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த இடத்தில் யாரெல்லாம் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வல்லக்கரம் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளில் நீர் அவர்களோடு அவருடைய இல்லத்துக்கு செல்லும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். அவருடைய வாழ்க்கையில் நீர் பெரிய காரியங்களை செய்யும்படி மன்றாடுகின்றோம். அற்புதங்களை செய்யும்படி மன்றாடுகின்றோம். நீர் எவ்வளவு வல்லவர் என்பதை அவர்கள் காணும்படி நீர் அருள் கூறுவீராக. ஹல்லேலூயா. உற்சாகமான கரகோஷத்தோடு இந்த நிகழ்வை இறுதி செய்ய போகிறோம். முதலில் எமது அழைப்பு ஏற்று இங்கு வந்த அனைவருக்கும் எமது நன்றிகள். அத்தோடு பாடகர்களாம், இசையமைப்பாளர்கள், இன்னும் இந்த நத்தார் விழாவை சிறப்பித்த அனைத்து ஆயத்தப்படுத்திய அனைவருக்கும் எமது கத்தோலிக்க புதுவாழ்வு பணி சார்பாக நன்றி அறிந்த வணக்கங்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது வீட்டிலே அன்னை இருப்பார். அன்னை எப்பொழுது போனாலும் எம்மை பராமரித்துக் கொள்வார். அப்பேற்பட்ட ஒரு அன்னை எமக்கு கிடைத்திருக்கிறார். இந்த புதுவாழ்விலே எந்த நேரத்திலும் முகம் சுளிக்காமல் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு நாம் தொடங்குகின்ற வேளையிலும் முடிகின்ற வேளையிலும் எம்மை பராமரித்து எமக்கு தேநீர் தந்து உணவு தந்து பரிமாறுகின்ற ஒரு உறவு. பல ஆண்டுகளாக என்னை முதல் இங்கே புதுவாழ்வுக்கு வந்த பொழுது என்னை ஈர்த்த ஒரு பணி அது. பிறரை வரவேற்றது, உபசரிப்பது. அந்த பணியை இன்றும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற
சகோதரி சதா சேவியர் அவர்களை இங்கே அன்போடு அழைக்கிறோம். உற்சாகமான கரகோஷம். அவரை கௌரவிப்பதற்காக சாந்தி மேவின் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சதா சேவியர் அவர்கள் தன்னுடைய பணிக்காக பின்னே சென்றிருக்கிறார்கள் நினைக்கிறேன். தயவு செய்து அவர்களை அழைத்து வாருங்கள். சாந்தி மேவின் அவர்களை இங்கே அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் ஒரு உற்சாகமான கரகோஷத்தோடு எங்களுடைய புதுவாழ்வு பணியின் தாய் சகோதரி சதா சேவியர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சதா சேவியர் அவர்களை நாம் கௌரவிக்கிறோம். எங்கள் அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். உற்சாகமான கரகோஷம். கரங்களை தட்டினா தான் எங்களுக்கு அடுத்த முறை வரைக்கும் தேத்தண்ணி எல்லாம் கிடைக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி, நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்தபடியாக இந்த பணியிலே பல ஆண்டுகளாக நமக்கு மூத்த உறுப்பினராக அப்பப்போது ஆலோசனைகள் சொல்லி மாதம் ஒருமுறை தன்னுடைய வார்த்தையை தேவ வார்த்தையால் எம்மை வழிநடத்துகின்ற, இன்னும் கத்தோலிக்க கிறிஸ்தவ விழுமியங்களை நமக்கு சொல்லி பல வழிகளிலே ஆலோசனையாகவும் நமக்கு ஒரு தகப்பனாகவும் இருக்கின்ற சகோதரர் குலேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரை கௌரவிப்பதற்காக சுகந்தி பாபு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாராங்கல்ல வச்சு கொடுத்திருக்காங்க அவருக்கு. தேங்க்யூ. அடுத்தபடியாக இந்த பணியிலே நாம் நம்மை வழிநடத்துகின்ற ஒரு ஆசானாக, வழிகாட்டியாக, தகப்பனாக, இன்னும் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷமாக, நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல இந்த புது வாழ்விலே வந்த காலத்திலிருந்து இன்று வரை ஒரு நல்ல ஆயனாக நாம் பார்க்கின்ற ஒருவர். காலையில் டெலிஃபோன் ஆன் பண்ணி மாலையில் போகும் வரையில் அவருடைய வழிநடத்தல் இருக்கின்றது. இங்கே அழகாக நடித்து காட்டினார்கள். அது உண்மை. தயவு செய்து சுவைத்து பாருங்கள். காலையிலே அதை போட்டு பாருங்கள், மாலையிலே எங்களுடைய நிகழ்வுகளை பாருங்கள். அது மட்டுமல்லாமல் எமக்கு என்ன வேண்டும், ஒரு ஜிபிஎஸ் இல்லாமல் இப்போ ஒரு இடம் போக இயலாது. நிச்சயமாக மோட்சத்துக்கு நமக்கு ஜிபிஎஸ் வேணும். அந்த ஜிபிஎஸ்ஐ எப்படி இயக்குவது, எப்படி பாவிப்பது என்பதை இந்த புது வாழ்விலே நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம். அதை சொல்லிக் கொடுப்பவர் தான் சகோதரர் ஜேசு தவராஜன் அவர்கள். பல வழிகளிலே பல விடயங்களை நாம் கற்றறிந்திருக்கிறோம். ஆரம்பத்திலே சொன்னது போல கத்தோலிக்கனாக இருந்து இதுவரை காலமும் அறியாத பல விடயங்களை இங்கே அறிந்திருக்கிறோம். இவ்வளவு இருக்கா இந்த சமயத்தில், இந்த புத்தகத்தில் இவ்வளவு இருக்கா, அவ்வளத்தை நீங்கள் கற்றறியலாம். இங்கே சகோதரி சொன்னார்கள், பலர் இங்கே உங்களுக்கு சாட்சி சொன்னார்கள். அதே போன்று அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஆயனை இறைவன் நமக்கு தந்ததற்காக நன்றி. தொடர்ந்தும் இதுவரையில் நம்மை வழிநடத்துகிறவர் இன்னும் பல ஆண்டுகள் நம்மை வழிநடத்த அவரை கௌரவிக்குமாக சகோதரி செல்வி கிறிஸ்டி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சகோதரர் ஜேசு தவராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி, நன்றி. இதுக்கு மேலே உங்களை வச்சிருந்தால் எனக்கு கல்லறி தான் வரும். நாம் எழுந்து நின்று இறுதி நன்றியோடு இந்த விழாவை முடித்துக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் இல்லாமதை நாம் சிறப்பிக்க முடியாது. பாலக இயேசு எமக்காக பிறந்திருக்கிறார். நாம் பாடல்கள் பாடி மகிழ்ந்திருக்கிறோம். நாம் உண்ணும் உணவை அவர் ஆசீர்வதிக்க வேண்டி அன்பும் பிறக்கும் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் நம்மை நீர் அழைத்து வந்து இந்த மகிழ்ச்சியான தருணத்தை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த பிறப்பையொட்டி நாம் ஒன்றாக கூடி உம்முடைய பிறப்பின் செய்தி நம்மளுக்கு வாழ்க்கையிலே நிறைவாக இருக்கவும், நாம் உண்ணப்போகும் உணவையும் பருகப்போகும் பானத்தையும் நீர் ஆசீர்வதித்து மென்மேலும் எம்மோடு நீர் இருந்து நம்முடைய உணவிலே பங்கு பெற்றும்படியாக இயேசுவின் நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம். வல்லமுள்ள நல்ல பிதாவே.